இந்த கால வேளையில் ஒரு 2 வார்த்தைகள். தீட்டான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன் என்று சொன்னான். ஸ்தோத்திரம். தேவ ஜனங்கள், வேதத்திலே காணப்படுகிறதான பரிசுத்தவான்கள், அவர்கள் தங்களை சுத்தவான்களாய் காத்து கொண்டதாக சத்திய வசனம் சாட்சி கொடுக்கிறது. அவர்களை மேகம் போன்ற திரளாக நமக்கு சாட்சிகளாக வைத்திருக்கிறாராம். இவர்களுடைய வாழ்க்கையும் நாம் சற்று உற்று பார்க்கும்போது அவர்கள் எப்படி தேவனுக்கு பயந்து வாழ்ந்தார்கள், தீட்டான காரியத்திலிருந்து அவர்கள் எப்படி விலகி இருந்தார்கள் என்கிற ஒரு நல்ல காரியத்தை பார்க்கலாம். பல உதாரணங்கள் உண்டு, பல உதாரணங்கள். நமக்கு தெரியாத சில உதாரணங்கள், அதாவது ரொம்ப வெளியில் சொல்லப்படாத உதாரணங்களும் உண்டு, ஆனால் அடிக்கடி சொல்லுகிற உதாரணங்களும் உண்டு. யோசேப்பிலிருந்து ஆரம்பித்தால் அல்லது ஏனோக்கிலிருந்து ஆரம்பிக்கலாம். தீட்டுப்பட்டவன் தேவனோடு சஞ்சரிக்க முடியாதே. அவன் தேவனோடு சஞ்சரித்தான்னா அவன் தீட்டுப்படாமல் காத்து கொண்டு தான் தன்னை இருந்திருப்பான் என்பதற்கு அர்த்தம். அதுக்கப்புறம் யோசேப்பு, பிறகு தானியேல், எல்லாம் அநேக பரிசுத்தவான்கள் இந்த பூமியிலே அவர்கள் வாழ்ந்தாலும் அவர்கள் தீட்டுப்படாமல் காத்து கொண்டார்கள். அந்த ஒரு வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய பாடம். அவர்களுடைய சாட்சிகள் நமக்கு ஒரு பாடம். அவர்களும் நம்மை போல பாடுள்ள மனுஷர்கள்தான். நம்மை போல சோதனைகள் நிறைந்த உலகத்தில் தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆனாலும் இந்த உலகத்தை அவர்கள் ஜெயித்தார்கள். இந்த உலகத்தை ஜெயித்தால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் ஜெயிக்கலாம். உலகத்தில் என்னென்ன இருக்கிறது? உலகத்தின் ஆசை, உலகத்தின் இச்சை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், உலகத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள், தேவனை விட்டு பிரிக்கிற காரியங்கள் கொட்டி கிடக்கிறது. அதுக்கு பஞ்சமே கிடையாது, தேடி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் தேவனிடத்தில் சேருகிறதற்கு தேவன் கொடுத்த சத்திய வசனமும் அந்த வசனத்துக்குள் அடங்கி இருக்கிறதான சாட்சிகள். ஆண்டவர் தம்முடைய வார்த்தையோடு கூட சாட்சிகளையும் சேர்த்து தான் நமக்கு தந்திருக்கிறார். வெறும் வார்த்தை தரல, அந்த வார்த்தையின்படி செய்ய முடியாமல் ஒரு அடையாளம் கூட இல்லாமல் ஆண்டவர் வைக்கலை. நீங்கள் வார்த்தையை தந்திருக்கிறீங்க, யாராவது ஒருத்தர் உங்கள் வார்த்தையின்படி சுத்தமாக இருந்து உமக்கு சாட்சிகளாக இருக்கிறாங்கன்னு சொல்லுங்கள், நாங்கள் தேடி பார்க்குறோம், ஒருத்தர் கூட காணலை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தேவன் வைக்கலை. அவருடைய புஸ்தகத்தில் அவருடைய சத்திய வார்த்தை, ஜீவ வார்த்தையோடு கூட ஜீவனுள்ள சாட்சிகளை கலந்து தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வேத புஸ்தகம் வெறும் அவருடைய வார்த்தை மாத்திரமல்ல, அந்த வார்த்தையோடு கலந்த சாட்சிகள். இந்த சாட்சிகள் வேறொரு உலகத்திலேருந்து வந்து மனுஷர்களாக வாழாமல் வேறு யாரோ வாழ்ந்து நிறைவேற்றினார்கள் என்கிற சாட்சிகள் அல்ல. நம்மை போல பாடுள்ள மனுஷர்கள் இதே உலகத்தில், இந்த இச்சையினால் உலகத்தில் இந்த கேடு, அந்த கேட்டுக்குள்ளாக வாழ்ந்ததான மக்கள்தான் தேவனுடைய கற்பனைகளுக்கு பயந்து நடுங்கி அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள், தேவனை பிரியப்படுத்தினார்கள். தேவன் அவர்கள் மேலே சந்தோஷமாக இருந்தார். அவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தில் ஜொலித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சாட்சிகளோடு கூட கர்த்தர் தம்முடைய வசனத்தை தந்ததற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்கள். வெறும் வசனத்தை கொடுத்தா சாட்சி கேட்போம். இதுக்கு முன்னால் யாராவது ஒருத்தரை காட்டுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்போம். அப்போ அவங்க வாழ்க்கையை நாங்கள் பார்க்க முடியும். நீங்கள் யாரையுமே நீங்கள் காட்டலை, வெறும் வசனம். இதுலேருந்து சாட்சிகள்லாம் எடுத்தால் வேத புஸ்தகம் இவ்வளோ தான் ஆயிரும் போல். எங்களுக்கு எப்படி முன்னோடிகள் இல்லையே அப்படின்னு. ஆனால் இன்று அந்த சாட்சிகள் நம்மோடு பேசுகிறது. வேதத்தில் மாத்திரம் அல்ல,
இந்த வேத வசனத்தையும் சாட்சிகளையும் பார்த்து, அதாவது சாட்சி பிரமாணத்தை பார்க்க வேண்டும். இதுக்கு பிரமாணமே சாட்சி ஆகமத்தை பார்க்க வேண்டும். ஆகமம் சாட்சி ரெண்டும் சேர்த்து தான் வேத புஸ்தகம். அது மாத்திரமல்ல, இந்த சாட்சி பிரமாணத்தை உற்று பார்த்ததான பரிசுத்தவான்கள் நம் கண்களுக்கு முன்பாக வாழ்ந்தவர்களும் தங்களை தீட்டுப்படாதபடிக்கு தங்களை காத்து கொண்டு நம்முடைய கண்களுக்கு முன்பாகவே பரத்திற்கு போனவர்கள் கோடா கோடியான மக்கள். நம்முடைய கண்களுக்கு முன்பாக ஒரு சிலரை நாம் பார்த்திருக்கலாம், ஆனால் உலகமெங்கும் கோடா கோடி மக்கள். அவர்களுக்கு பின்னாக நாம் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பயணத்தை தொடர்கிறோம், ஓட்டத்தை ஓடுகிறோம். ஒரு நாள் ஓட்டத்தை ஓடி முடித்த பிறகு நமக்கு பின்னால் இருக்கிறவர்கள் வேதத்தில் இருக்கிறவர்களைப் போல நாமும் இருந்தோம் என்று அவர்கள் பின்னாலே சாட்சி சொல்ல வேண்டும். இவர்களை பார்க்கிறோம், இவர்களுடைய விசுவாசத்தை பார்க்கிறோம், இவர்களுடைய முடிவை பார்த்தோம், நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம், அதை அடைவோம் என்று பின்னால் இருக்கிற மக்கள் சொல்ல வேண்டும். இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பின்னால் நம்ம முன்னால் இருக்கிற மக்களை பார்த்து, அதாவது கர்த்தருடைய சாட்சிகளை பார்த்து நாம் ஓடினால் நமக்கு பின்னால் இருக்கிறவர்கள் கட்டாயம் நம்மளை பார்ப்பார்கள். விலங்கலையோ நம்ம பார்த்துட்டு போயிட்டோம்னா கரெக்டாக பார்த்துடணும், போகிறது கரெக்டு. ஸோ பின்னால் இருக்கிறவங்க நிச்சயமாக பார்க்கத்தக்கதாக தானே இன்றைக்கி நம்ம வாழுவோம். பின்னால் இருக்கிறவங்க பார்க்கத்தக்க, நம்முடைய அடுத்த ஜெனரேஷன் நம்மை பார்க்கத்தக்கதாகத்தான். ஏன்னா நம்ம பார்க்குறது முன்னால், நம்முடைய பிள்ளைகள் நம்மளை அப்சர்வ் பண்ணுவாங்க. ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் துன்மார்க்கனாக இருந்தாலும் இன்றைக்கி அவன் கடைசியில் சொல்லுவான், எங்கள் அப்பா நீதிமானாய் மரித்தார் அப்படின்னு. அப்போ ஒரு நாள் அந்த துன்மார்க்கமான அந்த பையன் அந்த சாட்சி மறைக்க முடியாது. பார்த்தீங்களா, என்னுடைய தகப்பனார் நீதிமானாய் மரித்தாருங்கிறது அவன் மனசுலேருந்து எடுக்க முடியாது. ஏதோ ஒரு நாள் கர்த்தருடைய கிருபை அவனை சந்தித்து அவன் கர்த்தருடைய வழியில் வர்றதுக்கு அவனுக்கு பெரிய வாய்ப்பு உண்டாகும். இன்றைக்கி இல்லாவிட்டாலும் என்னைக்காவது நம்முடைய சாட்சிகள் அழிக்கப்பட முடியாதவைகள். அது நல்ல நீதிமானுக்குரிய சாட்சியாக இருந்தாலும் சரி, துன்மார்க்கனுக்குரிய சாட்சியாக இருந்தாலும் சாட்சிகள் அழிக்கப்பட முடியாது. வாங்கின பெயர் வாங்கினது தான். ஆனால் கெட்ட பெயர் வாங்கினதுக்கப்புறம் அவன் நல்லவனாக ஆகிறதும் நல்லா தெரியும் வெளியில் எல்லாருக்குமே. அப்படி நல்ல வாங்கின பிறகு அதுவும் அந்த சாட்சியை அழிக்க முடியாது. இளையகுமாரனுடைய சாட்சி அழிக்க முடியுமா? முடியவே முடியாது. இளையகுமாரன் கெட்டுப்போனான் என்பதை தேவன் பார்க்கலை, நீதிமான்கள் பார்க்கலை. அவன் மனம் திரும்பி மறுபடியுமாக நீதிமானான், மாறினான் என்பதைத்தான் எல்லாரும் பார்க்குறாங்க. கர்த்தர் நல்லவர். ஆகவே தீட்டுப்படுதல் என்கிறதான ஒரு காரியத்தை குறித்து 2-3 வார்த்தைகளை சொல்லி தியானித்து நாம் முடிப்போமாக. தானியேல் 1:8 ரொம்ப நல்ல தெரிஞ்ச ஒரு வசனம். காலகாலமாய் அதை தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு வேண்டிக் கொண்டான். இன்னும் ஆப்போசிட்டாக தான் நடக்கும் உலகத்தில். பிரதானிகளுடைய தலைவனை இன்னும் காக்கா பிடிச்சா, பார்த்துட்டிங்களா? அந்த வசனத்தை பார்த்துட்டிங்களா? தானியேல் 1:8 தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி பிரதானிகளிடத்தில் தன் தீட்டுப்படாதபடிக்கு பிரதானிகளிடத்தில் தலைவனிடத்தில் போய் வேண்டிக் கொண்டான். உலகத்தில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால், உலகத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பிரதானியை நம்ம கைக்குள்ளே வச்சுக்கிட்டா தண்ணி அடிக்கலாம். அந்த அதிகாரிகள் அந்த எவனோ ஒருத்தன் இருக்கானே, ஒரு தலைவன், அவன் ஆமாம் பிரதானிகளின் தலைவனை காக்கா பிடிச்சோம்னா ராஜபோஜனம் மாத்திரம் கிடையாது,
ராஜா அந்த ராஜாங்கத்தில் இருக்கிற அநேக காரியங்களை என்ன செய்யலாம், இவங்க வந்துக்கிட்டே இருக்கும், சுரண்டிக்கிட்டே இருக்கலாம். அப்போது ஒரு மனுஷனுடைய இயல்பான எண்ணம் என்னன்னா, நம்ம எந்த அளவுக்கு இந்த இடத்துல ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம சொகுசாக வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற ஒரு இயல்பான ஒரு எண்ணம். இவங்களோ அடிமைகள். ஏற்கனவே தானியேலை குறித்து உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக எடுத்தேன். அவனுடைய வாழ்க்கை எப்படி என்ன ஏது பாபிலோனை குறித்து எடுக்கும்போது உங்களுக்கு எடுத்தேன், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது அப்படி இருந்தும் கூட தன் இருதயத்தில் ஒரு தீர்மானம் பண்ணேன். இப்போ பரிசுத்தவான்கள் ஒரு தீர்மானம் பண்ணி தான் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறாங்கன்ட்டு, பரிசுத்தத்துக்காக தீர்மானம் பண்ணாவிட்டால் நம்மளால் பரிசுத்தமாக வாழ இந்த பூமியில் இடம் இல்லை. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சில அதாவது இந்த இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, சில கர்த்தருடைய பிள்ளைகள் சில அதிகாரிகள் சில காரியங்கள் சில ஆட்களோடு பழக முடியாது. ஆனால் அப்படி பழகுகிறவர்களை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. இவன் எங்கே லிங்க் வச்சுருக்காங்கன்னா நான் பார்த்தா பிரைஸ் லார்ட் பிரதர் அடிமாங்க. கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்க வேண்டியிருக்குது. ஏன்னா வாய்ப்புகள் அதிகம், தப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஆகவே தங்களை தீட்டுப்படுத்தல் ஆகாதுன்னு ஒரு தீர்மானம் எடுத்தால் ஒழிய கர்த்தருக்காக நம்ம வாழ்வது கடினம். ஆமென். அடுத்து மத்தேயு 15:11 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தைகளை பாருங்கள். மத்தேயு 15:11 நாம் அதை உற்று பார்க்க வேண்டும். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? Matthew 15:11 வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார். சரி சரி. அப்போது மத்தேயு 15:18 பார்க்கும்போது அவையாவனன்னு ஒரு லிஸ்ட்டு கூட ஆண்டவர் சொல்லியிருப்பார். பொல்லாத அது எங்கே இருக்குது? 19. பொல்லாத சிந்தை, கொலை, பாதகம், விபச்சாரம், வேசித்தனம், களவு, பொய் சாட்சி, தூஷணம் புறப்பட்டு வரும். அப்போது இவைகள் தீட்டுப்படுத்தும். அவனுங்க பிடிச்சிக்கிட்டாங்க, கை கழுவாமல் சுத்தம் இல்லாமல் சாப்பிட்றானுங்க. அது உள்ளே போச்சுன்னா வெளியில் அது தன்னால் வந்துடும். அது ஒன்றும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சில நேரங்களில் எங்கெங்கெல்லாமோ என்னென்ன தண்ணியோ எங்கெல்லாம் ஹோட்டலில் போய் என்னத்தெல்லாம் குடிக்கிறோம், அது இன்ஃபெக்ஷன் நமக்கு வருது, ஃப்ளூ வருது, கோல்டு வருது, என்னென்னமோலாம் வருது, டயரியா வந்துடுது. இதனால் நம்ம தீட்டுப்படுறோமா? இல்லை. அது சரீரத்துக்கு அடுத்த காரியங்கள். அதை மனசை அசுத்தப்படுத்துகிறதே கிடையாது. ஆனால் ஆண்டவர் கொடுத்த ஒரு லிஸ்ட்டு பார்த்தீங்களா? மோசமான எண்ணங்கள்ன்றார் ஆண்டவர். தவறான எண்ணங்கள், அப்படி தானே சொல்லியிருக்குது. பொல்லாத சிந்தனைகள், அப்புறம் இப்படி அப்படி 1 2 3 4 நீ அடுக்கியாச்சு. இவைகள் தான் தீட்டுப்படுத்தும்னா அப்போது சாப்பாட்டுனால ஒன்றும் தீட்டுப்படுத்தலை. அன்னைக்கு தானியேல் அந்த சாப்பாட்டில் அவன் வேறு எதெல்லாம் ராஜா மயக்கம் கொடுக்குற மாதிரி காரியங்கள் எல்லாம் கலந்து, அதே நேரத்தில் சூனியம், பில்லி சூனியத்துக்கான காரியங்களையும் கலந்து அவங்கெல்லாம் கொடுக்கறது பழக்கம். என்ன கேட்டால் இவர்கள் அடிமைகள். பாபிலோனியனை போல பேச வேண்டும், மாறிடணும், எபிரேய வாசனையே இருக்கக்கூடாது. அதுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இதை உஷாராக புரிந்ததான தானியேல் இவங்க என்னமும் பண்ணுறதுக்கு ரெடி. ஏற்கனவே ஒரு காரியத்தை பண்ணிட்டான். அப்படியானால் இவங்க என்னவும் பண்ணுறதுக்கு ரெடின்னு அதை அப்படியே தொடாமல் போயிட்டாங்க. எபிரேயன் எபிரேயனாகவே வாழ்ந்தான். தேவனுடைய பிள்ளை தேவனுடைய பிள்ளையாகவே வாழ வேண்டும் இந்த உலகத்தில். கர்த்தர் நல்லவர்.
அது தேவனுடைய பிள்ளை என்று சாட்சி வெளியில் வர வேண்டாம். நாம் ஒரு மதத்துக்கு சேர்ந்தவர்கள் அல்ல, நாம் தேவனுக்கு சேர்ந்தவர்கள். வானத்தையும் பூமியை உண்டாக்கின உண்மையான தெய்வம் அவருக்கு சேர்ந்தவர்களாக இருக்கிறபடினாலே நாம் அவருக்கு சேர்ந்தவர்களாகவே இந்த பூமியில் வாழ்வது நியாயம். ஹல்லேலூயா. ஆக இவைகள்னாலே தீட்டுப்படுது. இன்றைக்கு இவைகள் நம்முடைய இருதயத்தில் வராதபடிக்கு நாம் தீர்மானம் எடுத்தால் வாழ்ந்துடலாம். தீட்டுப்படாதபடிக்கு ஒரு தீர்மானம். ஆமென். அந்த சிந்தைகள் அது இது லிஸ்ட்டு, பெரிய லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கிறாங்க. சரி, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 7வது வசனம். அப்போ இதில் உறுதி இல்லாத சில கர்த்தருடைய பிள்ளைகள் இருப்பார்கள். ஹல்லேலூயா. அவைகளுக்கு படைத்தவைகள் அது ஒரு தீட்டு அல்ல என்று நினச்சி மனசாட்சியில் அவர்கள் அசுசிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். நாம் எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது என்கிற காரியங்கள் நமக்கு ரொம்ப தெரிந்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒரு காரியம். அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 10வது வசனம். சரி, எப்படியோ அங்கே ஒரு லிஸ்ட்டை பார்க்குறோம், அங்கேயும் ஒரு லிஸ்ட்டு, இதுவும் தீட்டுப்படுத்துகிற ஒரு லிஸ்ட்டு. இவனுங்க பிரவேசிக்க மாட்டார்கள் என்று கொரிந்தியரில் ஏற்கனவே நாம் பார்த்துருக்குறோம். இவங்க கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார்கள். பொய் ஆணை இடுகிறவர்கள், வேசி கள்ளர், மனுஷரை திருடுகிறவர்கள், பொய்யாய் ஆணைகள் நம்ம இடவே கூடாது. அல்லேலூயா. இந்த மாதிரி காரியங்கள், பரிதானம் வாங்குறது, லஞ்சம் வாங்குறது, அப்புறம் வட்டிக்கு கொடுக்கறது, மேலேயே போக முடியாதுன்னு கர்த்தர் சொன்னார். இவைகளால் நாம் தீட்டுப்படுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவைகள் படி நாம் நடக்கிறோம் என்று அல்ல இன்னைக்கு, ஆனாலும் ரொம்ப ஜாக்கிரதையாய் வாழ்க்கையில் இவைகளை செய்யக்கூடிய ஒரு கால சந்தர்ப்பம் வரும்போது, சாத்தான் தூண்டி விடும்போது தப்பிக்கிறதுக்காக எதையாவது ஒன்று சொல்லி என்ன செஞ்சிடலாம், போயிடுறோம். இதை நீங்கள் உஷாராக நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலையும் இந்த மாதிரி காரியங்களுக்குள்ளே நம்ம இறங்கவே கூடாது. நாம் கர்த்தருடைய பிள்ளை. எப்போதும் அந்த வார்த்தை நம்ம உள்ளத்தில் வரணும். நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் தீட்டுப்படுத்தலாக. தானியேல் எப்படி தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று ஒரு தீர்மானம் பண்ணது போல நான் கர்த்தருடைய பிள்ளை. சரி, இருக்கட்டும். எபிரேயர் 12:15 இன்னொரு வசனத்தை நாம் பார்க்கிறோம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே? தேவனுடைய கிருபைகளை இழந்து போகாதபடிக்கு அநேகர் தீட்டுப்படாதபடிக்கு. இனி நமக்குள்ளே கசப்பான வேர், தீட்டுப்படுதலோ அடுத்தவர்கள். இதில் அர்த்தம் என்ன? நமக்குள்ளே என்ன வேர் வந்துருச்சு? கசப்பான வேர் வந்துருச்சு. இதனால தீட்டுப்படுகிறவர் கட்டாயம் நம்ம தீட்டாயிடுவோம். ஒரு மனுஷனுக்குள்ளே கசப்பு இருந்தால் கட்டாயம் அவன் தீட்டுப்பட்டவனை தான் இருப்பான். கசப்பான வேர் வந்ததுனால தான் என்ன செய்யுது? மற்றவன் தீட்டுப்படுறான். அப்போ நம்மளும் தீட்டுப்பட்டு மற்றவனையும் தீட்டுப்படுத்த வைக்கக்கூடிய ஒரு பெரிய பாதகம் இது. பெரிய பாதகம், பெரிய பாதகம். இப்போ ஒருத்தன் வேசித்தனமாக இருந்து எதோ செஞ்சிட்டான்னா அது அவனோட முடிஞ்சு போயிடுது. அல்லது ஒரு தப்பான எண்ணம் கொண்டான்னா, ஒரு காரியம் செஞ்சான்னா, அது இப்போ சிகரெட்டு குடிக்கிறவனாக இருந்தால் அது அவனோட முடிஞ்சு போயிடுது. இது அப்படி அவனோட முடிஞ்சு போகிற காரியம் கிடையாது. அந்த கசப்பின் நிமித்தம் அநேகர் தீட்டுப்படுறாங்களாம். அநேகர் அன்பிளசன்ட் சிச்சுவேஷன் க்ரியேட் ஆகிடுதில்ல. எத்தனை பேருடைய உள்ளங்கள் அடி வாங்குது, தீட்டுப்படுறாங்க. இது ஏசாவுடைய விஷயத்தை பார்க்கும்போது ஆண்டவர் அதை அங்கே எழுதுகிறார். எனவே இதில் நம்ம ஜாக்கிரதையாக இருப்போமாக. அந்த கசப்பான வேர் என்பது நம்முடைய இருதயத்தில் வராதபடிக்கு தகப்பன் காப்பாராக. அதுக்கு நம்ம அவரோடு ஒத்துழைப்போமாக. அந்த தீர்மானம் எடுக்கிறது ஆண்டவர் இல்லை, நம்ம தான் எடுக்க வேண்டியிருக்குது. தீட்டுப்படலாகாதுன்னு தீர்மானம் எடுத்தது தானியேல் தானே.
அந்த சாய்ஸ் நம்மள்கிட்ட விட்டுறார். நீ எடுத்தால் எடுக்கலாம், இல்லாவிட்டால் ஜால்ரா அடித்தால் உனக்கு நிறைய சரக்கு கிடைக்கும். நான் சொன்னது போல் எவனை பிடிச்சி ஜாலியாக வாழலாம். நம்ம என்ன எருசலேம்லையா இருக்கோம் நம்ம சகோதரர்கள் பார்க்குறதுக்கு? ஜம்முன்னு இங்கே என்ன செஞ்சிடலாம், பாபிலோனில் அவனை போலையே பேசி, அவனை போலையே நடனமாடி, அவன் சாப்பாடை சாப்பிட்டு, அவனுக்கு ஜால்ரா போட்டு ஜம்முன்னு பெரிய ஆளாகி வீடு கட்டி பெரிய மாளிகைகள்லாம் கட்டி தோட்டங்கள்லாம் நட்டு பெரிய ஆளாயெல்லாம் பாபிலோனில் மாகாணத்தில் பெரிய அரசனுக்கு அப்புறம் இவங்கிற மாதிரி வாழ்ந்து செம்மையாக துன்மார்க்கத்தில் இருந்தா ஆண்டவர் என்ன நினைப்பார் இல்லையா? அந்த நிலைமையிலையும் தங்களை தீட்டுப்படுத்த கர்த்தர் நல்லவர். விசனங்கள் வரக்கூடிய நிலைமையிலையும் தங்களை தீட்டுப்படுத்தலை. எனவே அந்த கசப்பான வேர் முளைக்கிறது ரொம்ப ஆபத்தான ஒரு காரியம் என்பதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு வசனம் முடித்துட்டு போகலாம். வெளிப்படுத்துதல் 3வது அதிகாரம் 4வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 4வது வசனம் என்ன போட்டிருக்குது பார்க்கலாமே. பார்த்தீங்களா? தங்கள் வஸ்திரங்களை யூதா 23 வாசிங்க. யூதா 20 மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். அது அப்படியே வெளிப்படுத்தல் 3 இப்போ நம்ம வாஸ்தமே. அப்போது வஸ்திரம் எப்படி அசுசிப்படும்? யூதாவில் பார்க்கும்போது மாம்சத்தால் கரைப்படும். அப்போது மாம்சம்னா என்ன? 1 கிலோ மட்டன் வாங்கிட்டு வந்து தூக்கிட்டு வர்றதுனால ஐயா. அப்போ மாம்சத்தின் கிரியைகள் யாவன அப்படின்னு போட்டிருக்கு. ஆவியின் கனி, மாம்சத்தின் கிரியைகள், அதில் ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டிருக்குது. இப்போ இந்த லிஸ்ட்டில் ஒரு மனுஷன் அதன்படி செய்வானால் அப்போ அவனுடைய ரட்சிப்பின் வஸ்திரம் அவனுக்கு கரைப்படுது. அவனுக்கு சால்வை, ரட்சிக்கப்பட்டோன்னே தேவன் பல சால்வைகளை தருகிறார், பல வஸ்திரங்களை நமக்கு தருகிறார். ரட்சிப்பின் வஸ்திரம் கரைப்படுது. அதனால தான் ரட்சிப்பின் சந்தோஷம் போயிடுது. உடனே தாவீதுக்கு அந்த அனுபவம் இருக்குது. அவன் சொன்னான், எனக்கு ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு திரும்ப தரணும்னா எப்படி தரணும்? வஸ்திரம் முதல்ல சுத்தமாகணும். வஸ்திரம் சுத்தமாகாமல் சந்தோஷம் வராது. ஒரு நல்ல வஸ்திரம் வாங்கியிருக்கீங்க, புது வஸ்திரம், வீட்டு கடைக்கு போய் உங்கள் மனசுக்கு பிடிச்ச ஒரு கலர், நல்ல ஃபிட்டாக இருக்குது. எல்லாம் ஃபிட்டாக இருக்காது, நல்ல ஃபிட்டாக இருக்கக்கூடிய ஒரு சட்டையோ இல்லை ஏதோ ஒன்று இருந்தால் ரொம்ப நமக்கு மனசுக்கு நல்லா இருக்கும். திடீர்னு அது பயங்கரமாக கரைபட்டு போச்சு. அந்த கரை நீங்கவும் மாட்டேங்குது. அத்தோடு அது எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நல்ல இடத்துல போய் கரைபட்டுருக்கு. ஏதோ இங்கிட்ட இருந்தால் நம்ம ஒன்றும் பார்க்க மாட்டான். நல்லா தெரிகிற மாதிரி ஃப்ரண்ட்லேயே எல்லாம் கரைபட்டுருச்சு. எப்படி இருக்கும்? இனி அதை கண்டெம் பண்ண வேண்டிய சூழ்நிலை. இவ்வளவு ஆசையாக இந்த கலர்லாம் ரேர் கலர் கிடைக்காது, நான் தேடி கண்டுபிடிச்சி கடையாக ஏறி இறங்கி வாங்கிட்டு வந்தேன், எவ்வளோ விலையானாலும் பரவாயில்லன்னா அந்த மனசு நமக்கு அப்படியே போயிடுது. அடுத்து அந்த சந்தோஷம் திரும்ப வரணும்னா என்ன செய்யணும்? கொளுத்திடலாமா? எதெல்லாம் வச்சு அதை கரையை எடுத்து, என்ன சொட்டு நீளம் எதெல்லாம் கெமிக்கல்ஸ்லாம் வச்சு சுத்தமாக எடுத்துடும் அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக பண்ணி அது காய போட்டதுக்கு அப்புறம் இன்னும் அந்த பவுண்ட்ரி மாத்திரம் தெரியுது, எல்லைகள் மாத்திரம். ஐயா இப்போ இதுக்கு என்னடா பண்ண, ட்ரை கிளீனர்கிட்ட கொடுக்கவா, அப்படி இப்படி மொத்தத்தில் கம்ப்ளீட்டாக எடுத்தாச்சுன்னு வச்சுங்க, பயங்கர சந்தோஷம். படா சூப்பராக இருக்குது இப்போ தாண்டா அப்படிங்கிற மனசு. அதுபோல தான் தேவன் கொடுத்த வஸ்திரங்கள் மாம்சத்தால் கரைப்படும் போது சந்தோஷம் போயிடுது. உதாரணம் தாவீது. இதை இக்கட்டான சோதனை காலத்தில் இருந்ததான ஒரு யோபு ரொம்ப அழகாக தீர்மானம் பண்ணான். ஒரு கன்னிகையின் மேல் நினைவாக இருப்பது எப்படின்னா, ஏன்னா ஒன்ஸ் கரைப்பட்டுச்சுன்னா அந்த கரை நீங்கலைன்னா அந்த கரை தெரியும், அதனால சந்தோஷம் போயிடுது. அதனால தான் அவன் சொல்கிறான், ஈசோப்பினால் என்னை சுத்திகரிக்கவங்க நான் சுத்தமாகவேன்.
கரைப்படாதபடிக்கு, மாம்சத்தால் கரைப்படாதபடிக்கு காத்து கொள்ளுதல் பரிசுத்தவான்கள் தீர்மானம் எடுத்தார்கள். அப்போ அப்படி ஒரு சூழ்நிலைகள் வருது. இந்த மாம்சத்தின் கிரியைகள் யாவனன்னு போட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டு போடல கலாத்தியர் 5. அந்த சூழ்நிலைகள் நமக்குள்ளே இருக்குமானால் அவர்கள் அறவே அதை தூக்கி போட்டு, நான் தேவனுடைய பிள்ளை, நான் தீட்டுப்படலாகாது. இப்போ அங்கே சர்தை சபைக்கு வரும்போது வெளிப்படுத்தல் 3, தங்கள் வஸ்திரங்கள்னால் அசுசிப்படுத்தாத சிலர். அப்போ கொஞ்சம் இருங்க. அப்போ சர்தைங்கிற ஒரு சபையின் தூதனுக்கு எழுதுகிற ஒரு வார்த்தை. அப்படின்னா சபையின் தூதன்னா சபை, அவன் தான் இன்சார்ஜ். அவனுக்கு கீழே ஒரு சபை இருக்குது அவன் கையில். இது இப்போ இந்த சபையில் தேவன் பார்த்து சொல்லுகிறார்னா அப்போ அந்த சபையை பார்க்கிற தெய்வம்ங்கிறது நல்லா தெரியுது. அப்போ அந்த சபையில் யார் மாம்சத்தின்படி வாழுகிறார்கள், யார் மாம்சத்தால் தங்கள் வஸ்திரங்களை கரைப்படுத்துகிறார்கள், யார் அவர்கள்படி வாழக்கூடாது என்று தீர்மானம் எடுத்து கொண்டிருக்கிறதான மக்களும் அவர்கள் மத்தியில் தான் வாழ்கிறார்கள்ங்கிறதையும் கர்த்தர் சொல்கிறார். அப்படின்னா நீங்கள் கோவப்படாமல் கேட்பீர்களானால், கஷ்டப்படாமல் கேட்பீர்களானால், மனசு வேதனைப்படாமல் கேட்பீர்களானால், ஒரு சபையில் மாம்சத்தின்படி வாழ்கிறவர்கள் இருப்பார்கள், அவர்கள் மத்தியில் தீட்டுப்படாமல் வாழ்கிறவர்களும் இருப்பார்கள் என்று அர்த்தம். ரொம்ப பெரிய சூப்பரான ஒரு சத்தியம் இல்லையா இது? அல்லேலூயா. அதை பார்க்குறது மனுஷன் கிடையாது. இப்போ மனுஷனுக்கு தெரியாது, ஏன் மக்களுக்கு தெரியும். ஒருத்தன் கோவப்படுறான், ஒருத்தன் விபச்சாரத்தில் இருக்கிறான்னா இருந்துக்கிட்டும் கூட அது வெளிப்படையாக வரக்கூடிய பாவம், சரி விட்டுருவோம். ஆனால் உண்மையான நிலைமையை, சபையை தேவன் பார்க்கிறார் என்று அர்த்தம். அந்த சபையில் எப்படிப்பட்டவர்கள் என்பது ஆண்டவர் ஜட்ஜ் பண்ணி அதுக்கு மார்க் போடுகிறார். ஆண்டவருடைய நியாய தீர்ப்புகள் தான் உண்மை. அல்லேலூயா. கூட்டம் கூடுதென்று பார்க்கிறது நம்ம மகிழ்வது பெருசல்ல. அல்லேலூயா. அடுத்த சபையிலேருந்து இங்கே வந்து விட்டார்கள் என்று சொல்கிறதும் பெருசல்ல. எப்படியோ ஒரு சபை தேவனை ஆராதிக்கிறதுன்னா அந்த சபையின் மேலே கண்ணு வைக்கிறது முதலாவது ஆண்டவர். ஆண்டவர் எதுக்கு கண்ணு வைக்கிறார்னா இந்த ரெண்டையும் பிரிக்கிறதுக்காக கண்ணு வைக்கிறார். கர்த்தர் நல்லவர். இதை ஆராய்ச்சி பண்ணுகிறார், யார் எப்படி எது எப்படிங்கிறத. ஆகவே அந்த ஒரு சிந்தை நமக்குள் வருவதாக, என் தேவன் இந்த சபையை பார்க்கிறார், என் தேவன் என்னை பார்க்கிறார், ஆராதிக்க வருகிற என்னை தேவன் பார்க்கிறார். ஏன்னா அது வசனம் அப்படி கரெக்டாக சொல்கிறார்ல, உனக்கு உண்டுங்கிறார். உன் சபையில் இப்படிப்பட்டவர்களும் உண்டு உண்டு. அவங்க மாம்சத்திலால் அவங்க என்ன செய்யலை, கரைகளை சுத்தமாக வச்சுருக்குறாங்க, அதை நான் பார்க்குறேன், ஆகையினால அவங்களுக்கு வெண்வஸ்திரம் நான் தருவேங்கிறார். ஸோ நம்ம அந்த கேட்டகரிக்குள்ளே வந்துட்டால் எவ்வளோ சந்தோஷம். ஆமேன். அது மற்றவங்க அப்படி இப்படி நம்ம ஜட்ஜ் பண்ணுறதுக்காக இல்லை, நியாய தீர்ப்புக்காக இல்லை, நம்ம நியாயம் தீர்க்க வேண்டாம். நம்ம இந்த கேட்டகரிக்குள்ளே வந்துடுவோம். பிடிக்கலையா? உடனே ஆண்டவர் பார்க்குறாரு, டேய் பார்த்தியா நீ மாம்சத்தின்படி நீ தேரமாட்ட, ஆண்டவர் சொல்லிட்டாரு. அதெல்லாம் இல்லை. அப்படி சொல்கிறதே தப்பு, கரைப்பட்டான்னு அர்த்தம். ஏன்னா அதிகாரம் நமக்கு தரல. மாம்சத்தின்படி தங்களை தீட்டுப்படுத்தாத சிலர் சபையில் உண்டு. அப்போது என் ஆண்டவர் எதை நோக்கி பார்க்கிறாருங்கிறது கண்டுபிடிக்கலாம். தீட்டுப்படாத மக்கள் எனக்கு வேண்டும். தீட்டுப்படாத மக்கள் எனக்கு வேண்டும். ஒரு மனுஷன் தீட்டுப்பட்டுட்டால் அவனுக்கும் நஷ்டம், அவன் நிமித்தம் அநேகர் தீட்டுப்படுகிறார்கள். ஆகவே இந்த காலை வேளையில் இந்த ஒரு சத்தியத்தை நாம் மனதிலே கொள்வோமாக. இவர்கள் எடுத்ததான தீர்மானங்களின்படி வாழ்ந்த சாட்சிகள், சபையில் சிலர் எடுத்திருக்கிற தீர்மானங்கள், நாங்கள் தீட்டுப்பட மாட்டோம் மாம்சத்தில். அன்னைக்கு தானியேல் எடுத்த தீர்மானம் சரதையில் சிலர் எடுத்திருக்கிறார்கள். விளங்கலை. அன்னைக்கு தானியேல் எடுத்த தீர்மானம் முடியும் போது எப்படி முடியுது பார்த்தீங்களா? தானியேல் இங்கே ஒரு ஆளை எடுத்தான், அவனோடு சேர்ந்த ஒரு 4 பேராக எடுத்தாங்க, ஒரு 4-5 பேர் எடுத்தாங்க, இன்னும் எத்தனை பேர் எடுத்தாங்கன்னு தெரியல. தேவன் கூட இருந்தாரா? அக்கினியில் சிங்ககவியில் கூட இருந்தாரா? யாரோட கூட இருந்தார்? தீட்டுப்படாத ஒரு தீட்டுப்பட மாட்டேன்னு சொன்ன ஒரு யோசேப்போடு தேவன் கூட இருந்தாரா? அதுபோல் சர்தையில் சொல்கிறார், சபையில். அப்போது இன்றைக்கி இந்த சபைக்காக ஆண்டவர் வரப்போகிறார் இல்லையா? இந்த சபை மாத்திரம் உலகத்தில் எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும்
அப்போ அவர் பிரிக்க போகிறாருன்னு அர்த்தம். முடிவு பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு. அப்போ நான் பிரித்தே காட்டுவேன்னு சொல்கிறார். தீட்டுப்பட்டவன் இவன் தீட்டுப்பட. அதனால தான் இன்னென்ன லிஸ்ட்டு கொடுத்துருக்கிறார். இன்னென்ன காரியங்களை செய்கிறவன் மேலே வரமாட்டான்னு ஏற்கனவே லிஸ்ட்டு கொடுத்துட்டார், சொல்லிட்டார். சொன்ன பிறகு அந்த லிஸ்ட்டை பார்த்து என்ன பண்ணணுன்னா, நாம் அதை செக்லிஸ்ட்டு, அதுக்கு பேர் டிக் பண்ணிகிட்டே வரணும். வந்து கடைசியில் மேலே போனோம். அல்லேலூயா. தேவன் நம்மளை பார்த்து சொல்லணும், நீ உன்னை தீட்டுப்படுத்தாமல் உன்னை காத்து கொண்டாய் அப்படின்னு சொல்லணும். அந்த சாட்சி எவ்வளவு சந்தோஷமான சாட்சி. ஸோ சர்தை சபை ஒரு உதாரணம். ஆமென். அப்படியானால் ஆராதிக்க வருகிறவர்களை தேவன் தம்முடைய பிள்ளைகளை கவனித்து பார்க்கிறார். அப்போ என்ன சொல்கிறார்? ஆவியானவர் ஆலோசனை கொடுக்கிறார். ஒருவேளை தீட்டுப்பட்டால் உடனே சுத்திகரித்துக்கொள். இல்லையா? உன்னுடைய சந்தோஷம் போயிடும். அதனால தான் ஈசோப்பினால் என்னை சுத்திகரியோன்னு கத்துறான். சுத்திகரித்தா ஒளிய திரும்ப எனக்கு சந்தோஷம் வராது சாமி. ஆக யாரோட பழகணும், யாரோட பேசணும், எதை சாப்பிட்ணும், எங்கே போகணும், எங்கே பணத்தை கொண்டு போய் சேர்க்கணும், எப்படி நம்ம செலவழிக்கணும், எல்லாவற்றிலும் நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இல்லையா? நம் நாவிலிருந்து தூஷண வார்த்தைகள் வரக்கூடாது. காத்துக்கொள்வோமாக. கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நாம் அந்த தீர்மானம் எடுத்தால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். பிறகு அந்த சபையில் நீ இப்படி இருந்தாய் என்று சொல்லி ஒரு பெரிய சாட்சி நமக்கு உண்டாங்க. காட் பிளஸ் யூ. இந்த சின்ன ஜெபம் பண்ணலாம். முதலாவது நம்பர் 1 ஞாபகப்படுத்துகிறேன். அந்த மேகம் போன்ற சாட்சிகள், அந்த சாட்சிகளோடு கர்த்தர் வசனம் தந்திருக்கிறார். அதுக்கு நன்றி சொல்லணும். ஏன் அந்த சாட்சிகள்? வேற ஒரு கிரகத்திலேருந்து வாழ்ந்தவர்கள் கிடையாது. நம்மளை போல பாடுள்ள மனுஷர்கள் தான். அவர்கள் வாழ்ந்து காட்டினால் நீயும் வாழ்ந்து காட்டலாமே. அவர்களை நான் சாட்சியாக வைத்திருக்கிறேன். நான் சாட்சியாக வைக்காவிட்டால் நீ என்னை கேட்பாய். ஒருத்தங்கூட அப்படி வாழ்ந்த மாதிரி தெரியலையே ஆண்டவரே, யாராவது ஒருத்தனையாவது காட்டினீங்கன்னா எங்களுக்கு நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லுவோம். ஆண்டவர் ஒருத்தன் அல்ல, 2 பேர் அல்ல, மேகம் போன்ற திரளான சாட்சிகள். அப்போ நமக்கு முன்னால் வாழ்ந்த எத்தனையோ மேகம் போன்ற திரளான மக்கள் தீட்டுப்படலாகாது என்று ஒரு நல்ல தீர்மானம் எடுத்துத்தானே போயிருக்கிறார்கள் என்று அர்த்தம். அவர்கள் நமக்கு முன்னோடிகள். அவைகளை நாம் பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்பர் 1. 2வதாக, அவர்களை பார்த்து இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்காவிட்டால் நாம் இந்த உலகத்தில் அவருக்கு உகந்தவர்களாய் வாழ முடியாது என்கிற சத்தியம். பொல்லாத உலகம் இது. ஆகவே தீர்மானங்கள் ரொம்ப அவசியம். 3வது, போன காலம் இனி கிடைக்காது. நேற்றைய தினம் இன்றைக்கு கிடைக்காது. நேற்றைக்கு கோட்டா விட்டுட்டு இன்றைக்கும் கோட்டா போயிட்டே இருந்தால் காலம் போயிடும். சபைக்கு வருகிறவர்களை ஆண்டவர் பார்க்கிறார் என்கிற சத்தியம். பார்த்துட்டு சும்மா இல்லை, அவர்களை குறித்து பேசுகிறார். உனக்கு சிலர் உண்டு. ஏன் மற்றவர்களை குறித்து பேசவில்லை? சிலர்னா வேறு சிலர் வேறு மாதிரியாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம். அவர்களுக்கு வெண்வஸ்திரத்தை நான் கொடுப்பேன் என்று சொன்னார். பரலோகத்தில் எவ்வளவு மகிமை! சபைக்கு வருகிற எல்லாரையும் பார்த்து கர்த்தர் அப்படி சொல்லுவாரா? 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 சொல்ல மாட்டார் என்று தெரிகிறதல்லவா? அப்படியானால் மெச்சிக்கொள்ளுகிறவருடைய கூட்டத்தில் நாம் இருக்க வேண்டாம். தேவன் மெச்சிக்கொள்ளுகிறவர்களுடைய கூட்டம். என்ன செய்ய வேண்டும்? எப்போதும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும், நான் தேவனுடைய பிள்ளை, நான் தீட்டுப்படலாகாது, எவ்விதத்திலும் தீட்டுப்படலாகாது. என்ன செய்ய வேண்டும்? எங்கே போகணும்? யாரிடத்தில் பழக வேண்டும்? யாரிடத்தில் பழகக்கூடாது? எதை சாப்பிடணும்? எதை சாப்பிடக்கூடாது? எதில் செலவு பண்ண வேண்டும்? எதில் செலவு பண்ணக்கூடாது? எந்த இடத்திற்கு போகணும்? எந்த இடத்திற்கு போகக்கூடாது? எல்லாம் ஆண்டவரிடத்தில் கேட்டு 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 செய்வோமானால்
நம்மை நாம் சுத்தவான்களாய் காத்துக்கொள்வோம். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மாம்சத்தால் வஸ்திரங்கள் கரைப்படக்கூடாது. மாம்ச சிந்தை மரணம். அல்லேலூயா. மாம்சத்தின் கிரியைகள் யாவன என்று எழுதப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகள் டெய்லி ஒரு முறையாவது வாசித்து இவைகள் என்னில் வராதபடிக்கு காத்துக்கொள்ள வேண்டும். மனுஷனுடைய வாயிலிருந்து வாய்க்குள்ளே போகிறது தன்னை தீட்டுப்படுத்தாதுன்னு கர்த்தர் சொன்னார். இருதயத்திலிருந்து புறப்படுகிறவைகளோ தீட்டுப்படுத்தும். ஜாக்கிரதையாய் வாழ்வோமாக. கர்த்தாவே, இந்த பாடங்களை எங்களுக்கு நீர் ஞாபகப்படுத்தினதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், துதிக்கிறோம். பக்தி விருத்திக்கு ஏதுவாக எங்களை வழிநடத்துகிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். சபையிலே தேவன் சபையை பார்க்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். பார்த்து அதில் தீட்டுப்படாதவர்கள் இவர்கள் என்று சொல்லி தேவனே வாய் திறந்து சொல்லுகிறதற்காய் அந்த கூட்டத்தில் நாங்கள் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஐயா, கிருபை பாராட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே அவர் செய்த மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.